அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு 12/9/2024 இன்றைக்கு காருண்யா ப்ளஸ். இந்த காருண்யா ப்ளஸில் ட்ரா நம்பர் 538. இந்த 538 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நேற்றைய கணக்கில் என்ன வந்திருக்குங்கிறது பார்த்தலாம். ஸ்ரீதருங்கிறவர் ஆல் போர்டுக்கு 6, 7 அப்படின்னு கொடுத்துருக்காரு. 7 பி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஸ்ரீதருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அடுத்தடுத்து வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்களுடைய கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே, நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கு என்ன கணக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்றைக்கு கொடுத்த கணக்குன்னு பார்க்கும்போது நமக்கு 978 ரிசல்ட் வந்துச்சு. அதில் நம்ம கொடுத்தது 89 பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஏசிக்கு வந்த நம்பர் தான் அது 98 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 6, 9 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மெத்தடில் 6, 9 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதில் ஏசிக்கு 89 கொடுத்துருந்தோம், அது 98 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இன்றைய கணக்கில் ஒரு மிஸ் ஆகாத ஒரு நினப்பு எப்படி வருதுங்கிறத பார்த்தலாம். இந்த கணக்கில் இன்றைய கணக்குன்னு பார்க்கும்போது நம்ம 722 அப்படின்னு வந்தது. அந்த நம்பர் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்து செக் பண்ணும்போது நமக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கணக்கில் முன்னாடி இதை பார்த்துக்குங்க 007 அப்படிங்கிற நம்பர்லேருந்து அதே மெத்தடுக்கு நமக்கு இதில் கார்னியா ப்ளஸில் வந்திருக்கு. ஸ்ரீசக்தியிலேருந்து எடுத்த நம்பர் இதை பார்த்துக்குங்க. இந்த ஸ்ரீசக்தியிலேருந்து கொடுத்தது தான் இன்றைக்கு இந்த கார்னியா ப்ளஸில் பாஸ் ஆன நம்பர். ஓகேங்களா? அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அமைப்புங்கிறது அந்த அமைப்புக்கு வந்திருக்கு. அதே போல் இந்த 7ங்கிறது நமக்கு ஏ போடுக்கு வச்சு 00க்கு 22 அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மெத்தடில் இந்த மாதத்தில் அடுத்து வந்த செகண்ட் ரிசல்ட் அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்ரீசக்தியில் பார்க்கலாம். இந்த ஸ்ரீசக்தியில் பார்க்கும்போது நல்லா பார்த்துக்குங்க. இதில் 456 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் நமக்கு என்ன புரியுது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு இதில் பாருங்கள், முதல் ரிசல்ட்டில் 007 அப்படிங்கிறதுல அப்படியே டபுள்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? டபுள்ஸுங்கிறது ஏபிக்கு வந்திருக்கு. அடுத்தது நம்ம ஸ்ரீசக்தியில் ரிவர்ஸில் டபுள்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த மெத்தடுக்கு தான் இந்த மெத்தடில் நமக்கு அதே அமைப்புக்கு எடுக்க போகிறோம். இதில் என்ன மெத்தட் வந்திருக்கு அப்படிங்கும்போது 4, 5, 6 அப்படின்னு வந்திருக்கு. இதில் நல்லா கவனமாக பாருங்கள். ஓகேங்களா? 4, 5, 6 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. அது வரிசலாக இருக்குது இல்லைங்களா? அது 4, 5, 6ங்கிறது பெரிய நம்பர் நமக்கு பி போர்டுக்கு வச்சு வந்திருக்கு. 6ங்கிறத பி போர்டுக்கு வச்சு, சின்ன நம்பர் ஏ போர்டுக்கு. இதே மெத்தடில் நம்ம இந்த 7 ஏ போர்டுக்கு வந்த மாதிரி இந்த 5ங்கிறது ஏ போர்டுக்கு வைக்கிறோம். இன்றைய கணக்கில் 5ங்கிறது ஏ போர்டுக்கு வைக்கிறோம். இந்த கணக்கு பார்க்கும்போது வரிசையில் தான் எடுக்கிறோம். ஓகேங்களா? அதை முழுசாக எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 5 ஏ போர்டுக்கு 2 நம்பர்லையும் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? அதில் 5, 6, 7 அப்படின்னு பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போட்டு ஒன்று ஏற்றுறோம். அதே போல் இந்த 5ங்கிறதுக்கு அடுத்தது மைனஸில் ஒரு நம்பர் எடுக்கிறோம், 4, 3 அப்படின்னு. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இதை ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு அந்த வருஷ நம்பராக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடை கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த மெத்தடுக்கு ஏ போர்டுக்கு 5 கொடுக்குறோம். 5ல் 6, 7, 8 அப்படின்னு வரலாம். ஆனால் 5, 6, 7 அப்படின்னு வச்சு இதை கொடுக்குறேன். இது பெரிய நம்பருங்கிறது பி போர்டுக்கு வரும். அப்படி பார்த்தோம்னா இந்த மெத்தடில் 576 அப்படிங்கிற நம்பரில் வரும். இது இந்த அமைப்புக்காக கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த அமைப்புக்காக இதை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதே போல் ஏன்னா நேற்றைக்கு நமக்கு 978 அதே நம்பர் தான் வந்திருக்கு. பாருங்கள், 7, 8, 9 அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். அமைப்புங்கிறது 7, 8, 9 அப்படின்னும் வந்திருக்கு.
நேற்றைக்கும் அதே போல் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த அமைப்பு பார்க்கும்போது நம்ம இந்த 5 மையமாக வச்சு தான் எடுக்கிறோம். அதனால் ப்ளஸில் ஒரு நம்பரும் 2 நம்பரும், அதே போல் மைனஸில் 2 நம்பரும் எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது 3 4 5 5 6 7 அப்படிங்கிறது தான் எடுக்கிறோம். இந்த கணக்கில் இதை பாருங்கள். இந்த கணக்கில் பார்க்கும்போது பெரிய நம்பருங்கிறது பி போர்டுக்கு வருது. அப்படி பார்க்கும்போனா நம்ம மைனஸில் எடுத்த நம்பர் வந்து பி போர்டுக்கு 5 தான் வரும். ஓகேங்களா? 5 மையமாக வச்சு தான் எடுக்கிறோம். அந்த 5ங்கும் போது இந்த 7 வச்சுருக்கோம் பாருங்கள், பெரிய நம்பர் 5 6 7ல் வந்து இந்த 3 நம்பரில் பெரிய நம்பர் 7, அது பி போர்டுக்கு. அதில் 3 4 5 அப்படிங்கும்போது 5ங்கிறது பெரிய நம்பர், அது பி போர்டுக்கு வைக்கலாம். ஓகேங்களா? இந்த கணக்கில் பார்க்கும்போது 3 ஏ போர்டுக்கு. ஓகேங்களா? அடுத்தது இந்த 4ங்கிறது சி போர்டுக்கு. தனிப்பட்ட முறையில் இந்த 8க்கும் 4 வருங்க இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த வருஷ நம்பரில் இந்த கணக்கு அமைப்பு வருது அப்படிங்கிறதுக்காக இந்த 2 நம்பரை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா? இதில் பேட்டரி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த நம்பர் தான் பேட்டரி கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மெத்தடுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். உங்களுடைய கணக்கில் இப்போ 2 வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இந்த மெத்தடில் வந்து 3 4 5 பேட்டரி கொடுக்கலாம், 567 பேட்டரி கொடுக்கலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 2 நம்பர் இருக்குது. அதே போல் இந்த கார்மியா ப்ளஸ்லேயும் என்ன கணக்கு வருதுங்கிறத பார்த்துக்கலாம். 751 476. ஓகேங்களா? இந்த நம்பரில் நம்ம எடுப்போம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ போர்டுக்கு 7 4 அப்படிங்கும்போது ஒரு 9 இறங்கும். அந்த 9 ஏ போர்டுக்கு. அதே போல் சி போர்டுக்கு பாருங்கள் 1 6, அதுக்கு ஒரு 3. இது வார கணக்குக்கும் ஒத்து பார்க்குற மாதிரி நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? அந்த கணக்கில் பார்க்கும்போது பி போர்டுக்கு பாருங்கள் 5 7 அப்படிங்கும்போது 0. ஓகேங்களா? இது 5 7ங்கும்போது 0 வரணும். அதே போல் இந்த 9ங்கிறது 4 7 அப்படின்னு வார கணக்குலையும் இருக்குது, அதுக்கும் 9 தான் வரணும். ஓகேங்களா? அந்த கணக்குக்கு. அதே போல் இந்த வார கணக்கில் பார்த்தாலும் 6 2 அப்படின்னாலும் 3 தான் வரணும். ஓகேங்களா? இதே அமைப்புக்கு 3ங்கிறது ஏ போர்டுக்கும் வரும், அந்த 9ங்கிறது சி போர்டுக்கும் வரும். ஓகேங்களா? குழப்பமாக இருந்தால் இதை பாருங்கள். இந்த 1 6 அதுக்கு இந்த இடத்துல 9 வரும். இந்த 7 4 அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துலையும் 3 வரும். அந்த 0ங்கிறது நமக்கு டோட்டலாக பி போர்டுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு இந்த கணக்கில் 2 நம்பர் 309 903. இதில் பி போர்டுக்கு 0 வருது. இந்த அமைப்பு உங்களுக்கு வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அமைப்புக்காக தான் அப்படியே கொடுக்குறோம். இதில் ஏசிக்கு உள்ள நம்பரை மட்டும் பேட்டரி கொடுத்துருக்கேன். இந்த 2 செட்டையும் அனைவரும் ஒரு செட்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா? அனைவரும் ஒரு செட்டு வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டுக்கு 0 உள்ளது. ஓகேங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. இதை ஆளுக்கு ஒரு செட்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. தினசரி கணக்குலேயும் இந்த 9 வரலாம். ஓகேங்களா? தினசரி கணக்கில் 9 வந்தால் எப்படி வருதுங்கிறதையும் பார்த்தலாம். 4 7. ஓகேங்களா? அதே 7ங்க இருக்குது பாருங்கள். அடுத்தது 5. அந்த 5ங்கிறது சி போர்டுக்கு வரலாம். அமைப்பு அப்படியே ரிவர்ஸில் வந்து இறங்குது. அதில் 5 வருதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இந்த கணக்கில் 5 வருது. அதே போல் இந்த 5க்கு பவர் 9 வரும். 5க்கு பவர் 9 இருக்குது. ஓகேங்களா? அந்த அமைப்புக்காக தான் இதையும் கொடுக்குறேன். இதே அமைப்புக்கு தான் இங்கேயும் இருக்குது. அதே போல் 5 7. ஓகேங்களா? 5 7 அது 2 வருஷம் வந்திருக்கு. அந்த வருஷம்னு பார்க்கும்போது இதை பார்த்துக்குங்க. இதில் இந்த வருஷம் அப்படியே 5 7 2, அதே போல் 5 7 4 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த வருஷம் இல்லை. இதில் பார்க்கும்போது முதல் கணக்கு பார்க்கும்போது 4 7 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த வரிசையில் இந்த 2ம் வரலாம், 4ம் வரலாம். இந்த மெத்தடில் பார்க்கும்போது அதிகமாக நம்பர் வரும்.
ஓகேங்களா. இந்த ஒரு கணக்கில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து 5 இருக்குது, 9 இருக்குது இந்த கணக்கில். ஓகேங்களா. இதில் சி போர்டுக்கு 5, 9 இந்த கணக்கில் இருக்குது, தினசரி கணக்கில். ஓகேங்களா. 5, 9க்கும் போது இந்த 24 இருக்குங்களா, இந்த 2, 4. ஓகேங்களா. இந்த 24ங்கிறத இதை பரட்டி கொடுக்குறேன். ஏன்னா 24ங்கிறத அதை பரட்டி கொடுக்கலாம். ஓகேங்களா. அந்த 24ங்கிறது ரெண்டுமே ஏ போர்டுக்கு தான் வந்திருக்கு. அதனால் பி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அதுக்கு பரட்டி கொடுத்துருக்கேன். இதில் 5ங்கிறதுக்கு 425 அப்படின்னு பற்றி கொடுக்கலாம். அதே போல் 429. ஓகேங்களா. இந்த கணக்கில் பார்க்கும்போது அதிக நம்பர் இருக்குது. இதில் ஒரு 4 நம்பர் 5 சி போர்டுக்கு 5ம் இருக்குது. நம்ம ஏ போர்டுக்கு கொடுத்த நம்பர் அந்த கார்னியா ப்ளஸில் ஏ போர்டுக்கு கொடுத்தது வந்து இதில் சி போர்டுக்கு வருது. ஓகேங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்தால். ஓகேங்களா. உங்கள் கணக்கில் என்ன வருதுங்கிறதையும் கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.